ஓம் சாந்தி. ஆயிரத்தி 1700வது வருஷம் ஒரு சின்ன குழந்தை, 12 வயசு, கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவன், இங்கிலாண்டினுடைய பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அவங்களுடைய ஜென்மம் அவருடைய ஜென்மம் இந்த கத்தோலிக்க சங்கம் சொல்லுவாங்களா, கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸில் ஒரு பிரிவு, அந்த ஃபேமிலியில் நடந்தது. பிறந்தார். 1-2 வருஷம்தான் படிச்சிருப்பார். அப்புறமா கவர்மெண்ட் சார்பாக அந்த கேத்தலிக்ஸில் இருக்காங்க இல்லையா, கத்தோலிக்கர்கள், ரோமானிய கத்தோலிக்க சங்கம்னு சொல்லுவாங்களா, இது வெறும் கேத்தலிக், அவங்கெல்லாம் ஸ்கூல் போகிறது எங்கேயுமே போகக்கூடாது. யூனிவர்சிட்டியும் அவங்க போக முடியாது, ஸ்கூலும் போக முடியாது, எல்லாத்தையும் பேன் பண்ணிடுறாங்க. இந்த சிறுவன் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டிலையே அவருடைய பாடத்தை தொடங்குறாரு, அவருடைய படிப்பை தொடங்குறாரு. அதுக்கு பிறகு அவர் வேறு எந்த ஸ்கூலுக்கும் போகலை, எந்த யூனிவர்சிட்டிக்கும் அவர் போகலை. தானே அவர் சுயமாகவே வீட்டில் புத்தகங்களை வச்சு படிக்கிறாரு, கிரந்தம் படிக்கிறாரு, கிளாசிக் லிட்ரேச்சர் படிக்கிறாரு. அப்புறம் 1800வது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மகான் சிந்தனையாளராக மாறுறாரு, கவிஞராக மாறுறாரு. அலெக்சாண்டர் போப். இந்த சிறுவன் 12 வயசில் இருக்கும்போது ஒரு கவிதை எழுதினார். 12 வயசுலேயே கவிதை எழுதியிருக்காரு. அந்த கவிதை எப்படின்னா, ஹாப்பி த மேன் whose wish and care a few paternal a grace found, content to breathe his native air in his own ground. மனிதர்கள் சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் எல்லாமே ஒரு லிமிட்டட், அவங்களுக்கு உட்பட்ட தோட்டத்திலேயே நின்று போயிடுது, கார்டன்லேயே. அவங்களுடைய பூமியில் அவங்களுடைய அந்த நிலத்து காற்றையை சுவாசித்து வாழ்கிறதுல அவங்க திருப்தியாக இருக்காங்க. whose herds with milk, whose field with bread, whose flocks supply him with attire, whose trees in summer yield him shade, in winter fire. அவங்களுடைய பசு பால் கொடுக்குது, தோட்டம் தானியம் கொடுக்குது, மரங்கள் ஆடைகள் கொடுக்குது, அப்புறம் வெயில் காலத்தில் நிழல் கொடுக்குது மரங்கள், குளிர்காலத்தில் அனல் கொடுக்குது, சூடு கொடுக்குது. blessed who can constantly find hours, days and years slide soft away in health of body, peace of mind, quieter by day. தன்னியர்கள் அவர்கள் யார் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு நிமிடம், ஒவ்வொரு மணி நேரம், ஒவ்வொரு வருஷம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, மனம் அமைதியாக இருக்கிறது, அவர்களுடைய முழு நாளுமே சாந்தமாக இருக்கிறது, சாந்தபூர்வமாக இருக்கிறது. sound sleep by night, steady and ease, together mixed, sweet recreation and innocence which most does place with meditation. இரவின் ஆழமான தூக்கம், படிப்பு மற்றும் ஓய்வின் பேலன்ஸ், சமநிலை, சரளமான ஆனந்தம் மற்றும் அந்த இன்னசென்சி, கள்ளம் கபடமற்ற தன்மை, தியானத்தின் கூடவே மனதையும் சாந்தப்படுத்தி விடுகிறது. தியானம் செய்கிறாங்க, மனம் அமைதியாகவும் இருக்காங்க. thus let me live unseen unknown. அதனால் கவிஞர் சொல்கிறாரு, எனக்கு அந்த மாதிரியான வாழ்க்கையை என்னை வாழ விடுங்க, எந்த ஒரு ஷோஆப்பும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு செயற்கைத்தனமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு புகழ் பெற்றதாகவும் தேவையில்லை என்னுடைய வாழ்க்கை. thus unlamented let me die, steal from the world, I am not a stone, tell where I lie. எந்த ஒரு சத்தம் இல்லாமல், எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல், கஷ்டமும் இல்லாமல், அந்த ஒரு மரணம் எனக்கு வேணும், அந்த மாதிரியே செத்து போயிடணும். steal from the world and not a stone, tell where I lie. இந்த உலகத்திலிருந்து அந்த மாதிரி நாம் அமைதியாக நாம் போயிடணும். எந்த ஒரு சிறிய கல்லால் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவு
அதாவது நான் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நான் வந்து அந்த அளவு அமைதியாக போயிருந்தேன் இந்த உலகத்தை விட்டு. Thus let me live unseen unknown, thus unlimited let me die, steal from the world and not a stone, tell where I lie, where I lie. 12 வயசில் இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் ரோப் அப்படிங்கிறவர் வீட்டில் உட்காந்து இருக்கார், வெளியே கூட போகல படிக்கிறதுக்கு. தோட்டத்தில் இருக்கார், கார்டனில் இருக்கார், சின்ன கிராமத்தில் இருக்கிறாரு. ஸ்கூலில் போகிறதுக்கு பேன் பண்ணிட்டாங்க, அலௌடு கிடையாது. அவரே வீட்டிலே படிச்சுக்கிட்டாரு, எந்த யூனிவர்சிட்டிக்கும் அவர் போகலை. ஒரு சின்ன பையன், 12 வயசு பையன் பாருங்கள், அவருடைய ஒரு பாவனைகளை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறாரு. சொல்கிறாரு, எனக்கு வேறு என்ன வேணும், இந்த தோட்டம் இருக்குது, இந்த மாடு இருக்குது, இந்த பசுக்கள் இருக்குது, இந்த மரங்கள் இருக்குது, இந்த காற்று இருக்குது. லெட் மீ லைவ் unseen unknown, thus unlamented let me die, steal from the world and not a stone, tell where I lie. கல்லு கூட தெரியக்கூடாது நான் எங்கே இருக்கேன், அப்படி எங்கே வாழ்ந்துட்டுருக்கேன். எந்த ஒரு ஃபேமஸும் எனக்கு தேவை கிடையாது. சத்தம் இல்லாமல் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு சத்தம் இல்லாமல் போயிடுறேனே. நாங்கள் ஒருத்தன் இருந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியவே வேண்டாம் அந்த உலகத்துக்கு. சாதனையினுடைய இன்று 15வது நாள். டீச்சர் என்றால் திருப்தியின் சுரங்கம். டீச்சர் அப்படின்னா திருப்தியின் சுரங்கமாக இருக்கிறவங்க. அவ்வியக்த மகாவாக்கியம் பாபா சொல்கிறாரு, திருப்தி மணிகளாகிய உங்களுடைய பிரகாசமானது நாலாபுரமும் பரவுகிறது. திருப்தி பர்பூர் நிறைந்திருக்கு, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். இந்த ஒரு பாவ் என்கிட்ட என்ன இருக்கோ நான் அதிலேயே திருப்தியாக இருக்கிறேன். இதில் 4 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வந்து மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய நிறைந்த தன்மை, மிகுந்த விழிப்புணர்வுடன் கூடிய நிறைந்த தன்மை. மைண்ட்ஃபுல் அபண்டன்ஸ். வெளியில் உள்ள எதுவுமே என்ன நிறைக்காது. புகழாக இருக்கட்டும், புகழாக இருக்கலாம், ஃபேமஸாக இருக்கலாம், புகழ், வேறு என்ன சொல்ல, மகிமை, இந்த எதுவுமே என்ன ஃபுல்ஃபில் ஆக்காது. பைசாவாக இருக்கலாம், இல்லை செல்வமாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது பொருளாக இருக்கலாம், எந்த சம்பந்தமாகவும் இருக்கலாம். இந்த உலகத்தின் ஒவ்வொரு பொருளும் பூர்ணமானது அல்ல, அபூர்ணமானது, முழுமை நிலை இல்லாதது. நான் எனக்கு நானே நிறைந்தவனாக இருக்கிறேன், நானே நிறைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வான நிலை, அந்த அபண்டன்ஸ், திருப்தி, முழுமைத்தன்மை, உள்ளுக்குள்ள நிறைந்த நிலை. இது எப்போ இல்லையோ அப்போ தான் ஒரு மனிதன் வெளியில் மனிதர்கள்ட்ட ஒவ்வொரு விஷயங்களை தேடுறாங்க, பொருட்களில் தேடுறாங்க. 2வது பாயிண்ட் சுதந்திரத்தன்மை. உள்ளுக்குள்ளேயே ஒரு சுதந்திரத்தன்மை. ஆத்மா யாரையும் சார்ந்தது அல்ல. ஆத்மா சுதந்திரமானது. யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, அதுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. இதனால் உள்ளுக்குள்ளே குழப்பம் ஏற்படுறது கிடையாது. எப்போ உள்ளுக்குள்ளே காலியாக இருக்குதோ அப்போ தான் யாரோ ஒருத்தவங்களுடைய வரவும், யாரோ ஒருத்தவங்களுடைய இங்கிறது போகிறாங்க அப்படின்னா அது நமக்குள்ளே பிரபாவத்தை ஏற்படுத்துது. உள்ளுக்குள்ளே கட்டோரா பானை நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ யார் இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, எதையும் யாரையும் சாராதது இருக்கும். அப்போ சுதந்திரமாக இருக்கும் ஆத்மா. 3வது நோ கம்பேரிசன். ஒவ்வொரு ஆத்மாவனுடைய பாற்றும் தனித்தனியானது. அதனால் ஒருத்தர் கூட இன்னொருத்தர் ஒத்து போகாது. நான் போய் யார்கிட்ட நான் கம்பேர் பண்ணது, யார் கூட கம்பேர் பண்ணுறது? ஒவ்வொரு பயணியும் இங்கு தனியாக வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பயணமும் தனியானது, யாரையும் சார்ந்தது அல்ல. அவங்க தனியாக தான் பயணம் பண்ணி ஆகணும். அவங்க சென்ட்ரு மட்டும் பெருசாக இருக்குது, நம்ம சென்ட்ரு சின்னதாக இருக்குது. அவங்களுடைய சென்ட்ரு சிட்டிக்குள்ளே இருக்குது, என்னுடைய சென்ட்ரு காட்டுவாசிகள் கூட தனியாக காட்டில் இருக்குது. அவங்க நிறைய சேவாதாரி, இங்கே கொஞ்சம் தான் சேவாதாரி, 1-2 தான் இருக்காங்க. அங்கே நல்ல வசதி வாய்ப்பு, இங்கே ஒரு வசதியும் இல்லை. அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸு,
நமக்கு ஏதோ 1-2 தான் வந்தாராங்க, ஃபோன் அடித்து கூப்பிட வேண்டியதாக இருக்குது. அது கூட அங்கே குமார்ஸ் நிறைய இருக்காங்களாக்கும், ஆனால் அங்கே கம்மி, ஒரே ஒரு குமார், அதுவும் எப்போவா தான் வருது. அங்கே குமாரி நிறைய குமாரிஸ் இருக்காங்க, இங்கே குமாரியெல்லாம் அதர் குமாரி ஆகிட்டாங்க. மாதாஸ் அங்கே ஜாஸ்தி, இங்கே கம்மியாக இருக்காங்க. அங்கே சேவாதாரி நிறைய, இங்கே சேவாதாரி கம்மியாக இருக்காங்க. அங்கே விஐபி நிறைய விஐபி, இங்கே விஐபி அப்படின்னா யாருமே கிடையாது. அங்கே டொனேஷன் அதிகம், இங்கே டொனேஷன் கம்மி தான். அங்கே பணக்காரங்களாக இருக்காங்கப்பா, பெரிய பெரிய பணக்கார சென்ட்ரு. நம்ம சென்ட்ரு ஏழை சென்ட்ரு, ரேஷன் அரிசியில் தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது சமையல். அது சிட்டியில் நல்லா படித்தவங்களாக இருக்காங்க, இங்கே படிக்காதவங்களாக இருக்காங்க எல்லாம். அப்புறம் அங்கே இருக்க அந்த சிஸ்டர் நல்லா படித்ததுப்பா, நான் படிக்கலை. அங்கே கிளாஸுக்கு கோர்ஸுக்கு ஆளுகள் வந்துகிட்டே இருப்பாங்க, கூட்டம் கூடி வந்துட்டே விடிய வந்துட்டு இருப்பாங்க. இங்கே யாருமே வர்றதில்ல, காட்டில் மாட்டிகிட்டு இருக்கோம் நம்ம. அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்ல புத்திசாலிகள், இங்கே இருக்கிறவங்கலாம் வெறும் பாவனை தான் இருக்குது. என்னத்த பண்ண, எந்த கேள்வி கேட்டாலும் பாபான்னு தான் சொல்லுவாங்க. ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்டும் சொல்ல வர மாட்டேங்குது உங்களுக்கு. என்னத்த, நோ கம்பேரிசன். ஒவ்வொரு சேவா கேந்திரத்தினுடைய யாத்திரை தனித்தனியானது. அங்கே சொந்த வீடு, நான் வாடகை வீட்டில், நம்ம சென்ட்ரு வாடகை வீட்டில் இருக்குது, அவங்க சென்ட்ரு பெருசு, என் சென்ட்ரு கொஞ்சம் சின்னது. பழைய பில்டிங் வேறு, அது புது பில்டிங் வந்து பளபளன்னு டைல்ஸு மார்பிள்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நமக்கு பழைய கோட்டா ஸ்டோன் போட்ட பில்டிங் இது. கம்பேரிசன். ஒவ்வொரு டீச்சர்னுடைய யாத்திரையும் தனித்தனியானது. அப்புறம் ஒவ்வொரு சென்டர்னுடைய யாத்திரையும் தனித்தனியானது. ஒவ்வொரு ஆத்மாவினுடைய வேலையும் பயணமும் தனித்தனியானது. எந்த ஒரு படைப்பை எடுத்துக்கிட்டால் கூட அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ரோலும் தனித்தனியானது. யாருடைய ரோலும் இன்னொருடைய ரோல் கூட ஒத்துப்போகாது. ஒரு கவிதையினுடைய யாத்திரை தனித்தனியானது, ஒவ்வொரு பாடலினுடைய யாத்திரை தனித்தனியானது, ஒவ்வொரு புத்தகத்தின் யாத்திரையும் தனித்தனியானது. அப்புறம் ஒவ்வொருத்தருடைய புருஷார்த்தமும் தனித்தனியானது, ஒவ்வொருத்தருடைய குறைகளும் தனித்தனியானது, ஒவ்வொருத்தருடைய விசேஷத்தன்மையும் அவங்கவுங்களுக்கானது தனித்தனி. எல்லாருமே அவங்கவுங்களுடைய யாத்திரையில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் போய் என்னத்தை கம்பேரிசன் பண்ணுறது? என்ன கம்பேரிசன்? யாரு கூட கம்பேரிசன்? திருப்தியின்மை. இதுதான் அந்த கம்பேரிசனுடைய பரிணாமமாக இருக்குது. திருப்தி அப்படின்னா அந்த ஒப்பிடுறதுலேருந்து முக்தி அடைந்த நறுமணம். இந்த கம்பேரிசன் தான் எல்லாத்த விட அதிகமான துக்கம் கொடுக்குது. இதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டோரி சொல்லியாச்சு, மறுபடியும் சொல்கிறேன். ஒருத்தர் இருந்தார், குண்டு பூசணி மாதிரி இருந்தார். அவருடைய கண் வந்து ரொம்ப குண்டாக இருக்கும். அவருக்கு ஒரு கடை இருந்தது, வாட்ச் கடை. அதாவது வாட்ச் விற்கிறது, சேல்ஸ் பண்ணுற கடை. தாதா கடி, தாதி கடி, பாட்டி கடி, தாத்தா கடி, பெரியப்பா கடி, சித்தப்பா கடி, புது கடி, பழைய கடி. சாரி, இந்த வாட்சுக்கு தான் கடி. புது வாட்சி, பழைய வாட்சி, பாட்டி வாட்சி, தாத்தா வாட்சி, பெரியப்பா வாட்சி, மாமா வாட்சி, கை வாட்சி, சுவர் கடிகாரம், டேபிளில் வைக்கிற கடிகாரம், டிஜிட்டல் வாட்சி, அப்புறம் குயில் வாட்சி, அலாரம் வாட்சி. எங்கே பார்த்தாலும் வாட்சி, கிளாக்கு அவரை சுற்றி இருக்கும் எப்போவுமே. அவருக்கு கண்ணில் பார்க்கும்போதெல்லாம் என்ன தெரியுது? வாட்ச், கிளாக். அவருக்கும் கனவும் எப்படி வரும்? அந்த வாட்சோட கனவு தான் வரும் எப்போவுமே. ராத்திரி கூட அவருக்கு அந்த பகலில் தான் யோசிக்கிறாரு வாட்சை பற்றி, அந்த கிளாக்கை பற்றி. அப்படின்னா தூக்கத்தில் தூங்கும்போதும் அவர் அதை தான் யோசிச்சுட்ருக்கிறாரு. ஃபுல் டே 24 மணி நேரமும் ஒரே ஒரு சப்தம் தான் அவருக்குள்ளே ஒலிச்சிட்டு இருந்தது. கடிகாரம், வாட்ச். அப்போ அவருக்கு வந்து அவ்வளோ ஆர்வம் ஆயிடுச்சு. அதனால் நிறைய வாட்சு கடை வியாபாரி இல்லைங்க, சாரி, அவர் வாட்சை வந்து கலெக்ட் பண்ணி வாங்கி வச்சுப்பாராமா. புது மாடலான எல்லா வாட்செல்லாம் எங்கெல்லாம் வருதோ அதை வாங்கி அவருக்கு வீட்டுக்குள்ளே வச்சுப்பார். அவர் அவ்வளோ வாங்கி வச்சுட்டார். அவருக்கு தனியாக அதுக்கு ஒரு ரூம் பண்ண வேண்டியதாகி போச்சு. பாதுகாக்கிறதுக்காக அவர் வந்து காம்பவுண்டில் வந்து கம்பியெல்லாம் வச்சுருக்காரு, யாரும் உள்ளே வந்து திருடிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு. காம்பவுண்டுக்கு மேலே வந்து இந்த முள்ளாலான கம்பி கட்டுவாங்க இல்லையா, அதை கட்டி வச்சுருக்கிறாரு. அப்போ யாரும் வந்து திருடாமல் இருக்கணும் அப்படின்னு.
அப்புறம் நல்லா பூட்டு போட்டு பூட்டியிருக்கிறாரு. அப்புறம் போவார், டெய்லி மார்க்கெட்டில் போவார், பஜார் போவார், புதுசாக ஏதாவது புது டிசைனில் கடிகாரம் வந்திருக்கா அப்படின்னு பார்ப்பார். இருந்தால் அதை வாங்கிப்பார். வாங்கி மறுபடியும் அங்கே கொண்டு ஸ்டோர் பண்ணிடுவார். அங்கே அவருடைய அந்த ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அங்கே வந்து இப்படி ராத்திரி போவார், சுற்றி பார்ப்பார், யாராவது இருக்காங்களா பின்னாடி அப்படின்ட்டு பார்த்துட்டு, யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்ட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போவார். அப்புறம் அவர் கையில் இருந்த புது கிளாக்கை அங்கே வைப்பார். அப்புறம் சத்தம் இல்லாமல் பூட்டிட்டு வந்துடுவார். ஆனால் இவர் எப்பெல்லாம் போவாரோ அங்கே அது ஒவ்வொரு தடவையும் அங்கே ஏதோ ஒரு சப்தம் கேட்டுது, விசித்திரமான சப்தம். அந்த சத்தம் வந்து அவர்கிட்ட சொல்லிச்சான், எப்பா கேளுப்பா, அந்த லண்டனில் இருக்கக்கூடிய பீட்டர் இருக்கானே, அவனுடைய கிட்ட இருக்க கிளாக்கு ரொம்ப பெரிய கிளாக்கு. அப்புறம் ஸ்வீடனில் இருக்கிறானே ஜான், அவங்ககிட்ட ஒரு கிளாக் இருக்கு பாரு, அது இந்த உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது. நீ வந்து இந்த கடிகாரத்தை ஏன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கின? அப்புறம் உன்னுடைய இந்த ஸ்டோரேஜ், உன்னுடைய இந்த காப்பகம் சேஃப்டியாக இருக்கா, பாதுகாப்பானது தானா? ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி போகும்போது அவருக்கு இந்த மாதிரி சப்தம் கேட்குது. டக்குன்னு பார்க்குறாரு, ஆனால் அங்கே யாருமே இல்லை. வெறும் சப்தம் மட்டும்தான் வருது, அசரீரி வாக்கு மட்டும் தான் கேட்குது, அங்கே சரீரம் இல்லை. அப்போ ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு டோட்டலாகவே விசித்திரமான ஒரு கடிகாரம் கிடைக்குது. அதை வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக தன்னுடைய சங்கராலயத்துக்கு போனார், இந்த காப்பகத்துக்கு போகிறாரு. அப்போ பார்க்குறாரு, பூட்டை திறக்கிறாரு, பூட்டை திறந்து கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. உள்ளே பார்த்தா ஒரு ஒல்லியான ஒரு ஆள் அங்கே நிற்கிறாரு. அவர் கத்துறாரு, திருடன் திருடன் திருடன். அப்போ அந்த ஒல்லியாக இருந்தாரே அவர் சொல்கிறாரு, நான் திருடன்லாம் கிடையாது, நான் உனக்கு கடிகாரம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். அப்போ வந்து அவர் வந்து ஒரு சின்ன ஒரு கடிகாரத்தை அந்த ரூமில் ஒரு செல்ஃபில் வச்சார். அப்போ இவருக்கு கொஞ்சம் திருப்தி ஆயிடுச்சு. சரி கடிகாரம் தான் வைக்கிறான் அப்படின்னு வைக்கிறாரு. திருடல்ல, கடிகாரம் வைக்க வந்திருக்கிறாரு. அப்போ இவர் கேட்குறாரு, நீ யார்? அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ஒல்லியானவர், நீ நான் சொன்னதெல்லாம் நீ கேட்டிருப்பியே, என்னுடைய சப்தத்தை நீ கேட்டிருப்பியே, நான் தான் அந்த ஆள், நான் தான் அது, டெய்லி உங்கள்கிட்ட பேசுகிறேனே அது நான் தான், அந்த ஜான், ஸ்வீடன் ஜான், லண்டன் பீட்டர், பாதுகாப்பாக இருக்கா இல்லையா அது எல்லாமே என்னுடைய வாய்ஸ் தான். இவர் சொல்கிறாரு, ஆமாம் உன்னுடைய வாய்ஸ் தான், ஞாபகம் இருக்கு. சரி, நீ இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்க? திருட வந்திருக்கிறியா? அவர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய கடிகாரத்தை திருடுறதுக்கு வரல, உன்னுடைய திருப்தியை திருடுறதுக்கு வந்திருக்கிறேன். ஐ ஹாவ் நாட் கம் டு ஸ்டீல் யுவர் கிளாக், ஐ ஹாவ் கம் டு ஸ்டீல் யுவர் கண்டென்ட்மெண்ட். அப்போ நம்ம கண்ணை மூடிட்டு பார்க்கலாம். அது யார்? என்னுடைய திருப்தி, என்னுடைய சந்தோஷத்தை திருடுபவர் யார்? அது எந்த மாதிரியான வார்த்தைகள், எந்த மாதிரியான கம்பேரிசன், எந்த மாதிரியான ஒப்பீடு? நான் இன்னொருத்தர் கூட ஒப்பிட்டு பார்த்துட்ருக்கேன். அவங்களுடைய சம்பளம் அதிகம், என் சம்பளம் கம்மி. அவங்களுடைய வீடு பெருசு, என்னுடைய வீடு சின்னது. அதனால் எல்லாருமே அவங்களுடைய உங்கள் கண்ணை மூடுங்க, தன்னுடைய வாழ்க்கையில் உங்கள் பயணத்தை, உங்கள் பார்வையை செலுத்துங்க. என்னுடைய திருப்தியின் திருடன் யார்? நான் யார் கூடலாம் கம்பேரிசன் வச்சுருக்கிறேன், கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓம் சாந்தி. ஆன்மீகத்தில் நம்மளுடைய குறைகளை நம்ம பார்க்கறதுனால மட்டுமே, வெறும் பார்க்க மட்டும் தான் செய்கிறோம். ஆனால் அப்போவே அது அங்கேருந்து மறைய ஆரம்பிக்குது. நம்ம மனசுக்குள்ளே ஆழத்தில் உட்காந்துருக்கக்கூடிய இந்த காயங்கள், அதுக்கு நம்ம பார்வையை செலுத்தணும். நம்ம பார்வையை செலுத்துகிறோன்னா நம்ம திருஷ்டி கொடுக்கறதில்ல,
திருஷ்டி அது வந்து கண்டுபிடிக்கிறோம். நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபோக்கஸில் வந்துடுது. அப்புறம் அதனுடைய சொரூபமாகி அது துக்கமாகுது. என்ன இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, வெறும் பார்க்கணும், அவ்வளோதான். இவருக்கு வந்து ரொம்ப எல்லோரும் புகழ்கிறாங்க, பின்னாடியே இருக்காங்க. ஆனால் நம்மளை வந்து யாரும் மதிக்கிறதில்ல. ஒரு நாதி இல்லை, நம்மளை கேட்க ஒரு நாதி கிடையாது. அவர்கிட்ட நிறைய சாதனங்கள் இருக்குது, ரூமு கூட பெருசாக இருக்குது, ரிச்சாக இருக்குது, ஏசி இருக்குது. அவங்க ரூம் ரொம்ப பெருசு, என் ரூம் ரொம்ப சின்னது. அங்கே கொசு வலையெல்லாம் கட்டிருக்கு, இங்கே ஃபேனு கூட இல்லை, கொசு கடி பின்னிடுது. அதனால் கம்பேரிசன் அப்படிங்கிறது அதிருப்தி பிறப்பதற்கு அங்கே ஒரு வழிகோலாக மாறுது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கிடைச்சிக்கிட்டு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதான் கிடைச்சிட்ருக்கு. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பல ஜென்மங்களுடைய தாகம் இருக்கின்றது. அந்த தாகம் அங்கே தணிஞ்சிட்ருக்குது. யார் வந்து ரொம்ப நீண்ட காலத்திற்கான ஒரு ஆசை வச்சுருந்தாங்களோ அந்த ஆசைகள் இங்கே நிறைவேறிட்டுருக்கு. இல்லைனா யார் மிக அதிகமான சாதனைகள் செய்தார்களோ, தவம் செஞ்சாங்களோ, இந்த ஜென்மத்தில் இல்லை, அவங்க போன ஜென்மத்தில் நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்ம பார்க்குறோம், சில குழந்தைங்க அவங்க பிறந்த உடனேயே அவங்கள்ட்ட விசித்திரமான விஷயங்கள் தென்படுது. இண்டிகோ சில்ட்ரன்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு பேர். ரொம்பவும் சூப்பர் மெமரி இருக்கும் அவங்கள்ட்ட, சூப்பரான ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும், கையெழுத்து சூப்பராக இருக்கும், ஆன்மீகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏகாக்கிரதா படுபயங்கரமாக இருக்கும். எப்படி இதெல்லாம்? ஏன்னா பல ஜென்மங்களுடைய சாதனைகள் அவங்க கூட ட்ராவல் பண்ணி கேரி ஃபார்வேர்டாகி இங்கே வந்திருக்குது. நம்ம வந்து அந்த குழந்தையாக பார்க்குறோம், ஆனால் அது குழந்தை இல்லை. பல ஜென்மத்தில் பயணம் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்த சமஸ்காரங்கள், கேரி ஃபார்வேர்டு சமஸ்காரங்கள், சுமந்து வந்த அந்த சமஸ்காரங்களுடைய வெளிப்பாடு. போன ஜென்மத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க, இப்போ அவங்க ஈஸியாக கிடச்சது மாதிரி நமக்கு தோணுது. அம்மா மட்டும் சரியில்லை, நான் வந்து பிறந்த இடம் சரியில்லை, எங்கள் அப்பா அம்மா சரி கிடையாது. நமக்கு அப்பா அம்மா அப்படி சொல்லி கொடுத்தாங்களா? நல்ல ஸ்கூலில் சேர்க்கல, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாங்க, நல்ல படிப்பு தரல, கற்றுத்தரல, நல்ல சொத்து சேர்த்து வைக்கல, 4 காசு சம்பாரித்து வைக்கல, தமிழ் மீடியம் தான் படிக்க வச்சாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கல, கான்வென்ட்டில் படிக்க வச்சுருக்கணும். ரொம்ப துக்கம். என்னை ஹோமியோபதி டாக்டராக படிக்க வச்சதுக்கு அங்கே அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்டாங்க, மெடிக்கலில் என்ன போடல, அலோபதியில். இதுலேயும் துக்கம். எங்கள் அப்பா இருக்கானே, சாப்பிட்டு சம்பாரித்து எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சிட்டாப்புல, ஒரு பைசா வைக்கல. அப்பா அம்மா தான் அவங்க குறை சொல்லிட்டு இருப்பாங்க, நீ இப்போ இருக்கிறியே, நீ சம்பாரி அப்படிங்கிறது தெரியாது. சம்பாரித்து சாப்பிடு, யார் வேண்டான்னா அப்பா அம்மா வைக்கல, அப்பா அம்மா சேர்த்து வைக்கல. கம்பேரிசன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது ஒரு விஷம். கம்பேரிசன் இஸ் பாய்சன். வைத்தெரிச்சல், பொறாமை. அவங்க மட்டும் முன்னாடி போயிட்டுருக்காங்க, நான் பின்னாடியே இருக்கிறேன், யாரும் எங்கேயும் போகல. அது உங்கள் பிரம்மை. எல்லாரும் அவங்கவுங்க செஞ்ச பலனை அனுபவிச்சுட்ருக்காங்க, அவ்வளோதான். கீதையினுடைய மகா வாக்கியம் வருது, யார் யோகி? யோகி என்றால் நித்தமும் திருப்தியாக இருப்பவர் தான் யோகி ஆவார். திருப்தியாக இருப்பாங்க. அப்புறம் 4வது எனாஃப்னஸ். போதும், எனக்கு எது கிடைத்துள்ளதோ அதுவே போதும். இதுக்காக இப்படி கிடையாது, சரி எனக்கு என்ன கிடைச்சது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு நான் அப்புறம் முயற்சியே பண்ணாமல் இருக்கேன், அப்படி கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்வீகாரத்தன்மை. எனக்கு என்ன கிடைச்சதோ அது எனக்கு ஓகே, அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது. நான் அதில் திருப்தியாக இருக்கிறேன், அதில் நன்றி உணர்வோடு இருக்கிறேன். ஏற்றுக்கொள்ளாத தன்மை தான் நம்மளுடைய துக்கத்திற்கு காரணம். அவங்களுடைய பசங்க மட்டும் ஞானத்தில் இருக்காங்க, ஆனால் என் பிள்ளைங்க ஞானத்தில் இல்லை. அவங்க பொண்ணு பிரம்மாகுமாரி சரண்டர் ஆயிடுச்சு, சென்ட்ரி இன்சார்ஜ். என் பொண்ணு இருக்கே, இது கிளாஸுக்கு சும்மா போகடே கூட வரமாட்டேங்குது. அதிருப்தி. ஒவ்வொருத்தருக்கும் அதிருப்தி. ஒவ்வொருத்தருடைய பாற்றும் வேறு வேறு, ஒவ்வொருத்தருடைய ரோலும் வேறு வேறு, ஒவ்வொருத்தருடைய கணக்கும் வேறு வேறு, ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் வேறு வேறு. ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன செய்யும் அப்படின்னா, அவங்க என்ன செய்யணுமோ அதுதான் செய்வாங்க. சிவபுராணத்தில் ஒரு ஸ்டோரி உண்டு. அப்போ ஒரு யுத்த சீனு. அப்போ வந்து காளி வந்து ஆப்போசிட் சைடில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அங்கே வாக்கு கொடுத்துருப்பாங்க அந்த காளி,
நான் உங்களுக்கு சார்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனை, எப்போ பிரச்சனை வருமோ அப்போ நான் காப்பாற்றுவேன்னு வாக்கு கொடுத்துருப்பாங்க. இது எதிரில் வந்து சிவன் வந்து அவங்க 2 கொல்ல போகிறாரு, அந்த அகோரிகள் அவங்க 2 பேர். ஏன்னா அவங்க வந்து காளியை வேற அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை மீட்டுறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க அதில் வேற அங்கே வாக்கு வேற கொடுத்துருப்பாங்க, நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி. அவங்க வெளியே வந்துடுவாங்க, அந்த எந்திரத்தில் கட்டி போட்டுருவாங்க அந்த காளியை. அப்புறம் விடுபட்டு வரும்போது சரி வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டாங்களா. இப்போ சிவன் என்ன பண்ணுவார், இந்த என்னுடைய ஒய்ஃபை சக்தியை வந்து கட்டி போட்டவங்க இவங்களை விடக்கூடாது அப்படின்ட்டு அவங்கள கொல்றதுக்கு போவார். கொல்றதுக்கு போனால் அவங்க தாயேன்னு கூப்பிட்ருவாங்க, பார்த்தா காளி வந்துடுவாங்க. காளி வந்து நிற்பாங்க அப்படி எதிரில். அப்போ சிவன் வந்து தன்னுடைய பெரிய உருவத்தை காட்டுறாரு. அப்போ காளி இன்னும் பெரிய உருவமாக மாறுறாங்க. இப்போ மறுபடியும் சிவன் பெருசாகிறாரு, அவங்க இன்னும் பெருசாகிறாங்க, இன்னும் இவர் அவங்க பெருசாகிட்டே இருக்காங்க. பார்த்தா அங்கே அவங்க உங்கள் உருவம் பெருசாகிட்டே இருக்க தவிர அந்த அம்மா அடங்கி போகிற மாதிரி தெரில, இவரும் அடங்கி போகிற மாதிரி தெரில. அப்புறம் யோசிக்கிறார் சிவன், என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும் அப்படின்ட்டு அவர் சின்ன உருவமாயிடுறாரு. சின்ன உருவமாகி ஆனோடனே காளி வந்து அப்படியே அவங்கள முழுங்கிடுறாங்க, உறிஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி அந்த யுத்தம் முடிஞ்சதாக காட்டியிருப்பாங்க. அவர் சூழறப்போம், என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுருவோம் அப்படின்ட்டு அவர் சாந்தமாயிடுவார், தன்னுடைய ஒரிஜினல் உருவத்துக்கு வந்துடுவார். இந்த மாதிரி கம்பேரிசன் வந்து என்ன அவங்க ரோல் இருக்கோ, என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்து தான் தீரும். அந்த மாதிரி இந்த 4 சூத்திரங்கள், 4 பாயிண்ட்ஸ், MINE மைண்ட் தான் பாயிண்ட்ஸு. ஃபஸ்ட்டு எம் அப்படின்னா மைண்ட்ஃபுல் அபேண்டன்ஸ், விழிப்புணர்வுடன் கூடிய நிறைந்த தன்மை. நான் நிறைந்திருக்கின்றேன். இயற்கையினுடைய இடங்களில் போங்க, பாருங்கள் இயற்கை எப்படி இருக்குது, நிறைந்திருக்கிறது. ஏதாவது கேட்குதா? எந்த இயற்கையாவது நம்மகிட்ட வந்து ஏதாவது கேட்குதா? எல்லாமே சாட்சியாக இருக்குது, நிலையாக இருக்குது, கொடுக்குது எல்லாத்துக்கும். இந்த படத்தை பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள், இந்த சொர்க்கத்தினுடைய சீன் இருக்குல்ல, அது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பிக்சர்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா இது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கு, யாரெல்லாம் வராங்களோ அவங்க பார்த்துட்டே இருக்குது. காலையில் முரளி கிளாஸ் நடக்குது, யோகா நடக்குது, முரளி கிளாஸ் நடக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ போயிட்டுருக்கு, ரிப்பேர் ஒர்க்கு. என்ன பண்ணணுமோ பண்ணிக்க அப்படின்னு அது சாட்சியாக இருக்குது. நோ டிஸ்டர்பன்ஸ், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா அப்படின்ட்டு ஒரே ரசனையில் இருக்குது. ஏன்னா அது சாட்சியாக இருக்குது, இன்டர்ஃபியர் எதுவுமே பண்ணாது. அது நம்ம நினைக்கிறோம் இவரை மாற்றணும், அவரை மாற்றணும், இவரை சரி பண்ணணும், அவர் யாரெல்லாம் சரி பண்ணுறது. நானே திருந்தாமல் இருக்கேன், இன்னொருத்தவங்களை நான் எப்படி திருத்த? கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் திருட போவார். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் சொல்லுவார், போகாதுங்க தப்பு தப்பு அப்படின்ட்டு. ஆனாலும் அவர் இல்லை வெண்ணெய் என்னை கூப்பிடுது நண்பா, நான் போயே ஆகணும், வெண்ணெய் கோச்சிக்கும் அப்படின்ட்டு போயிடுவார் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு. அப்போ இவர் மட்டும் தனியாக இருப்பார், எல்லாம் போயிடுவாங்க அவருக்கு கிருஷ்ண பின்னாடி. உடனே இவர் சொல்லுவார், இல்லை யாருமே திருந்தலை, நான் மட்டும் தனியாக திருந்து என்ன பண்ணுறேன், போ நானும் போகிறேன் அப்படின்ட்டு போவார். நானும் வரேன் நின்றுங்க. அந்த மாதிரி ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறாரு, நான் எது வரைக்கும் உன்னுடைய நினைவில் வந்து கண்ணீர் வடிக்கிறது, என் வீட்டு பிரச்சனையே 1000கணக்கில் இருக்குது, இதில் ஒன்றை நினைக்கிறது எங்கே டைம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எம் வந்து மைண்ட்ஃபுல் அபேண்டன்ஸ். மைண்ட்ஃபுல், என்கிட்ட எல்லாமே இருக்குது, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எல்லாமே இருக்குது. ஒரு வேளை எனக்கு கிடைக்குது அப்படின்னா கூட நான் உலக சேவையில் தான் ஈடுபடுத்த போகிறேன், வேறு என்ன பண்ண போகிறேன் நான் வச்சுக்கிட்டு. அடுத்து ஐ அப்படின்னா இன்னர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரமான ஆழ்ந்த உள் சுதந்திரம். யாரையும் நான் சார்ந்தவன் அல்ல. மனிதர்கள் வருவாங்க போவாங்க, வர்றாங்க அப்படின்னா அவங்க போயிடுவாங்க, எப்படின்னு சாயங்காலம் 5:30 டைமுக்கு போயிடுவாங்க. அவங்க டைம் வந்தால் யாரை நான் பிடிச்சி வைக்கிறது? நான் யாரை பிடிப்பனோ அவங்க பிடிச்சு வைக்கிறவங்கக்கிட்ட ஒவ்வொருத்தட்டையும் வலிகள் தான் இருக்குது. ஒவ்வொரு பிடிப்பும் பிடிக்கிறோம் அப்படின்னா அது ஒவ்வொரு துக்கம். விட்டுருங்க, ஃப்ரீயாக கையை எடுத்துருங்க, சுதந்திரமாயிருங்க, மற்றவங்களையும் ஆக்கிடுங்க. 3வது கம்பேரிசன், ஒப்பிடுறது. என்ன போல் வேறு யார் இருக்கா? நான் மட்டும்தான் இருக்கேன், நான் ஒரே ஒரு சிங்கிள் பீஸு இந்த உலகத்தில், வேறு யாருமே என்ன போல் கிடையாது. த ஒன் அண்ட் ஒன்லி கிரேட் சோல் நான் தான், ஒரு விசித்திரமான சாம்பிள், ஒரே ஒரு பீஸ். நான் தான் மார்க்கெட்டினுடைய ரிஜெக்ட் பீஸாகவும் இருக்கிறேன், இந்த மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு பீஸாகவும் இருக்கிறேன். ஆனாலும் நான் எனக்குள்ளே திருப்தியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா நான் தேர்ந்தெடுத்த மார்க்கம் அந்த மாதிரியான மார்க்கம், அது ஒரு விசித்திரமான மார்க்கம், எல்லாத்தையும் விட விசித்திரமானது. அதனால் மார்க்கெட்டில் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் எதுக்கு இடம் அதிகம், ஃபேமஸ்ஸு,
எது வந்து ஷோ ஆஃபாக இருக்குதோ, ரொம்ப எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணுதோ அவங்களுக்கு தான் மார்க்கெட்டு. அப்புறம் லாஸ்ட் எனாஃப்னஸ். மீண்டும் ஒரு முறை இந்த 12 வயது பாலகன் எழுதிய கவிதையை நான் படிக்கிறேன். தன்னுடைய 12 வயசில் எழுதின கவிதையை பாருங்கள். Happy the man whose wish and care a few paternal agrespont content to be breathed his native air in his own ground. அந்த மாதிரி மனிதர்கள் அவ்வளோ திருப்தியாக இருக்காங்க. அவங்களுடைய கிரவுண்டில், அவங்க தோட்டத்தில் இருக்காங்க, அவங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்க ஏரியாவிலே இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே திருப்தியாக இருக்காங்க, அவங்களையாவே திருப்தியாக இருக்காங்க. அவங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம், தேவையில்லை. Blessed who can unconcernedly find hours, days and years slide soft away in health of body, peace of mind, quiet by day, sound sleep by night, study and else together mixed, sweet recreation and innocence, which most does please with meditation. Thus let me live unseen, unknown, thus unlamented let me die, still from the world and not a stone tell where I lie. இந்த உலகத்தில் என்ன அப்படி நான் வாழணும், எது யாருக்குமே தெரியக்கூடாது. நான் இருந்ததும் தெரியக்கூடாது, நான் செத்ததும் தெரியக்கூடாது. அங்கே இருக்கிற நான் இருந்த இடத்தினுடைய ஒரு கல் கூட எனக்கு தெரியக்கூடாது நான் இப்போ எங்கே போயிருக்கேன் அப்படின்னு. நான் செத்து போனேன் அப்படின்னா அங்கே யாரும் சத்தம் போட வேண்டாம், அழ வேண்டாம், யாருக்கும் தெரியவும் கூடாது. மரணத்தில் கொஞ்சம் சப்தம் அதிகமாக இருக்குது. ஊரே அழுது இல்லையா, அதான் சத்தம், அழுகை குரல். அவர் எழுதுகிறார் பாருங்க, thus unlamented let me die, steal from the world and not a stone tell where I lie. ஒரு கல்லுக்கு கூட, ஒரு மண்ணுக்கு கூட, ஒரு ஈ காக்கான்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி இந்த ஈ காக்கா கூட தெரியக்கூடாது நான் எங்கே போயிட்டேன் அப்படின்னு. நான் ஒருத்தங்க இருந்தேன், நான் இப்போ இல்லை அப்படிங்கிறது கூட தெரியக்கூடாது யாருக்கும். இந்த மாதிரி தான் அந்த 12 வயது சிறுவனுடைய ஆசையாக இருக்குது பாருங்கள். நான் தெரியாமலே மறைஞ்சே இருந்துடுறேன், யாருக்கும் தெரிய வேண்டாம். மறைந்து இருப்பதில் தான் சுகம், புகழில் அல்ல, பிரசித்தத்தில் அல்ல, பேர் புகழில் இல்லை சுகம். ஓம் சாந்தி.